தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உன்னை பாழாக்கினவர்களை அகற்றி சத்துருக்களை துரத்தி தடைகளை தகர்த்து உன்னை உயர்த்துவேன். ஏசாயா 49:17. உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து அழித்து முன்னேற விடாமல் தடுக்கும் தடைகளை கண்டு இதிலிருந்து எப்போதுதான் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று நீங்கள் இன்று கண்ணீரோடு கலங்கி நிற்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இந்த கேள்விக்கு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆகச் சிறந்த பதிலளித்து தொய்ந்து போயிருக்கும் உங்கள் ஆத்மாவிற்கு பூரண ஆறுதல் அளிக்கவிருக்கிறார். எப்படி? இதுவரை உங்கள் வாழ்க்கையை நிர்மூலமாக்கினவர்களும் பாழாக்கினவர்களும் உங்களை விட்டு முற்றிலும் அகன்று போவார்கள் என்று சர்வவல்ல கர்த்தர் ஒரு உறுதியான வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு அளிக்கிறார். இஸ்ரவேலர்களை தொடர்ந்து அடிமைப்படுத்தி பாழாக்கிய எகிப்தியர்கள் செங்கடலில் முற்றிலும் அழிக்கப்பட்டு அவர்களை விட்டு என்றென்றைக்கும் அகன்று போன மாபெரும் அற்புத சம்பவம் இந்த வாக்கை மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. ஆகையால் உங்கள் வாழ்வில் காணப்படும் போராட்டங்களை கண்டு ஒருபோதும் பயப்படாமல் கர்த்தர் மேல் முழுமையான நம்பிக்கையோடு தைரியமாக முன்னேறி செல்லுங்கள். அப்போது அவர் உங்கள் சத்துருக்களை துரத்தி தடைகளை தகர்த்து அற்புதமாக உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலுயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பூரண விடுதலை அளிப்பவரே, இதுவரை என்னை பாழாக்கினவர்களை அகற்றி சத்துருக்களை துரத்தி தடைகளை தகர்த்து என்னை உயர்த்தும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.